பெயர் சாம்பசிவம். நான் நீலகிரி மாவட்டத்தில் பூர்வீக பழங்குடியினர் கோத்தர் இனத்தை சார்ந்தவர்கள். நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு வகையான பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். அதில் பண்டை பழங்குடி இனமான கோத்தர் இனத்தை சார்ந்தவர்கள். இந்த கோத்தர் இனமானது நீலகிரியில் பல்வேறு இடங்கள் 7 வில்லேஜில் இருக்காங்க. அது ஒன் ஆஃப் த வில்லேஜஸ் பார்த்திங்கன்னா இந்த கொல்லிமலை வில்லேஜ். இந்த கொல்லிமலை வில்லேஜ் ஊட்டியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த எங்களுடைய குலதெய்வம் ஐநூர் அம்னூர் என்று சொல்லுவோம், இல்லைன்னா கம்பட்டாயர்னு சொல்லுவோம். இந்த குலதெய்வம் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா வருடம் டிசம்பர் திங்கள் கடைசியில், டிசம்பர் மாதம் கடைசியில், இல்லைன்னா ஜனவரி ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் நடக்கும். ஒரே சமயத்தில் 7 ஊர்லேயும் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்தந்த ஊரில் அந்தந்த ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கும். இன்றைக்கி கொல்லிமலை கிராமத்தில் எங்களுடைய ஃபெஸ்டிவல் கடந்த புதன்கிழமை ஆரம்பித்து இன்றைக்கி வியாழக்கிழமையில் இருக்கிறோம். புதன்கிழமையில் ஆரம்பிக்கும் போது அங்கே கேரியில் நெருப்பு போட்டு ஒன்லி ஆண்கள் பெண்கள் ஆட்டம் மட்டும் முடியும். சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுடைய இந்த ஊருக்கு தண்ணி வரக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் எல்லாமே பச்சை தண்ணியில் குளித்து கோயிலில் கும்பிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா எங்களுடைய கோயில் திறப்பு. எங்களுடைய கோயில் திறப்பு பார்த்திங்கன்னா வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் நடக்கும். அந்த ஒரு முறை நடக்கும்போது கூட 10 நிமிடம் தான் கோயில் உள்ளே நம்ம போகிறதுக்கு அனுமதி. அதனால் என்னன்னா எல்லா மக்களும் வெளியூரில் வாழ்கிறவங்களுடைய மற்ற தமிழ்நாடு இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் எங்கள் இன மக்கள் இருந்தாலும் அந்த கோயில் திறப்பனைக்கு கட்டாயமாக இங்கே கம்பல்சரியாக கோயில் கும்பிடுறதுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி கும்பிட்ட சண்டே பார்த்திங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே 3 நாள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள் பார்த்திங்கன்னா கோயிலில் டெம்பரரியாக ஒரு குடில் அமைத்து அங்கே தான் தங்குவோம். அந்த தங்கும்போது 3 நாள் எங்களுடைய பாரம்பரிய உணவான சாமை அரிசி, அவரை குழம்பு, அதாவது எதுவுமே காரம் எதுவும் சேர்க்காமல் வெறும் உப்பு மட்டுமே சேர்த்த ஒரு அவரை குழம்பு, அதோடு சேர்ந்து நெய், இந்த 3ஐயுமே ஒன்றாக சேர்ந்து ஒரு பொங்கலாக சமைத்து சாப்பிடுவோம். அந்த சமைக்கிற இடம் பார்த்திங்கன்னா இடம் ஒரு புனிதமான இடம். அந்த இடத்துல வேறு எந்த செயலும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த சமையலுக்கு பயன்படுத்துகிற பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா நாங்களே அந்த பாத்திரங்களே களிமண் பாத்திரம், மண்பாண்டில் நாங்களே இது பண்ணக்கூடிய பாத்திரத்தில் சமைச்சு, அந்த பாத்திரங்களை பார்த்திங்கன்னா எதுவுமே வீட்டில் நம்ம சமைக்கிறது யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா கோயில் வளாகத்தில் யூஸ் பண்ணுறது நாங்கள் புனிதமாக வச்சு பத்திரமா பாதுகாப்போம். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவோம். அந்த 3 நாட்கள் உணவை சமைச்சு கோயிலில் பொங்கல் சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கிட்டு ஆண்கள் பெண்கள் எங்களுடைய பாரம்பரிய நடனமாடி கோயிலினுடைய நடுவில் தீக்குண்டம் ஏற்றி, ஏன்னா இரவு நேரங்களில் எங்களுக்கு ஒரு டெம்பரேச்சர் லோவாக இருக்குன்றனால விறகு இது வைத்து தீக்குண்டம் ஏற்றி தீ மூட்டி சுற்றி எங்களுடைய பாரம்பரிய உடை அணிந்து ஆட்டமாடி அப்புறம் கோயிலே தங்கிடுவோம். ஆண்கள் மட்டும் தான் தங்குவோம், பெண்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த 3 நாள் முடிஞ்ச உடனே இன்றைக்கி வியாழக்கிழமை தான் கடைசி நாள் என்ன பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நாங்கள் 8 நாள் 10 நாள் ஒரு எண்ணியும் சாப்பிட மாட்டோம். அதே சமயத்தில் ரொம்ப ஆச்சாரத்தோடு இருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வெளியூர்லாம் போக மாட்டாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போடாமல் 10 நாள் இருப்பாங்க. இன்றைக்கி கடைசி நாள் இன்றைக்கி மட்டும்தான் ஷர்ட் அண்ட் எங்களுடைய பாரம்பரிய உணவை தாண்டி ஷர்ட்டு பேண்ட்டு போடக்கூடிய நாள் இன்றைக்கி தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா நாங்கள் எங்களுடைய பாரம்பரியமான உடை, சிற்றரசர் உடை, அதாவது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கோத்திர மக்கள் சிற்றரசர்களாக இருந்தார்கள் என்பதை பரிசாற்றும் வகையில் அந்த உடையை அணிந்து இன்றைக்கி அது ஆட்குப்பாஸ் என்போம். ஆட்குப்பாஸ்னா குப்பாஸ் என்றால் உடைன்னு இருக்கும். அதை அணிந்து இன்று இன்றைக்கி டான்ஸ் ஆடுவோம். இன்றைய தினத்தில் என்ன சிறப்பம்சம்னா நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்களை சுற்றி உள்ள மற்ற இனத்து மக்களையும் இந்த ஃபங்க்ஷனுக்காக வரவேற்று அவங்கள வரவேற்பதோடு அல்லாமல் அரசு அதிகாரிகள், அரசு அலுவலர்களையும் கூப்பிட்டுட்டு இன்றைக்கி அவர்களையும் சிறப்புப்படுத்துவோம். அவங்களும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு எங்களையும் அவர்களை சிறப்புப்படுத்துவார்கள். அவர்களும் எங்களோட சேர்ந்து எங்களோட நடனமாடி மகிழ்வார்கள். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்காக நாங்கள் மட்டும் கிடையாது, எங்களை சுற்றியுள்ள மக்களுக்காகவும் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். நாளைக்கு கடைசி நாள் பெண்களுக்குரிய நாள். பெண்கள் எங்களோட பாரம்பரிய பாடல்கள் நாங்களே மெட்டமைத்து நாங்களே பாடிய பாடல்களை பாடி நாளைக்கு ஃபங்க்ஷனை நிறைவுபடுத்துவாங்க. நன்றி. ஓகே. என்னோட பேர் பிரேமலீலாங்க. நான் கோத்தர் இனத்தை சேர்ந்தவங்க. நம்மளது 12 மாதத்தில் ஒரு டைம் டிசம்பர் லாஸ்ட் இல்லைன்னா ஜனவரி ஃபஸ்ட்டு வருங்க இந்த பண்டிகை. ஐநூர் அம்னூர்னு சொல்லுவோம், கம்பட்ராயர்னு சொல்லுவோம். 2 பேர் இருக்குங்க கோயிலுக்கு. ஒரு வருஷத்தில் ஒரு பொங்கல், இன்னொரு வருஷத்தில் மாறி வரும் 3 பொங்கல். 3 பொங்கல் வர நாளைக்கு தான் வியாழக்கிழமை இந்த மாதிரி
பகல் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுங்க. ஒரே பொங்கல் வைக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை தான் வரும். ஒரு பொங்கல் ஒரு வருஷத்தில் இந்த வருஷம் 3 பொங்கல் வச்சுருக்குறோம், 3 கோயிலுக்கு. அடுத்த வருஷம்னா 3 கோயிலுக்கும் பொதுவாக ஒரு பொங்கலுங்க, மாறி மாறி வரும். இப்போ 12 மாதத்துக்கு வந்துங்க நம்ம ஜென்ஸுங்க மட்டும் ஒரே பார்த்துட்டு போய், இப்போ வியாழன் அமாவாசை வந்துருச்சுன்னா சனிக்கிழமை திங்கக்கிழமை 2 நாள் சாமி கும்பிடுவாங்க, ஜென்ஸுங்க மட்டும் போவாங்க. அப்புறம் வெள்ளிக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது ஒரே 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 கும்பிடல் தாங்க. திங்கக்கிழமை மட்டும் சாமி கும்பிட்டு வருவாங்க ஜென்ஸுங்க. நாங்கள் வருஷத்தில் ஒரே நாள் ஜென்ஸ். லேடிஸ் வந்துங்க இந்த பண்டிகை டைமில் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போகிறது. ஆனால் கோயிலுக்குள்ளே போக மாட்டோம், அந்த காம்பவுண்ட் வெளியே தான். உள்ளே போகிறது வந்து ஜென்ஸுங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் போவாங்க. கோயில் திறந்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கோயிலையே படுத்துக்கணும். அவங்க ஜென்ஸுங்க எல்லாம் வெளியே படுத்துக்குவாங்க சாமி காத்துட்டு. நாங்கள் லேடிஸ் மட்டும் வீட்டில் சாமி அரிசி தான் நம்ம பொங்கலாக வைக்கிறோம். உப்பு குழம்பு வைக்கணுங்க, உப்பு குழம்பு காரம் இல்லைங்க. அப்போ அந்த சாமியை குத்தி வேக வச்சுட்டு சட்டியில் வேக வச்சுட்டுங்க, காய வச்சுருவோம் நல்லா. அதை உலக்கையில் வச்சு குத்தணுங்க. குத்திட்டு எங்களுக்கு ஜென்ஸுங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க குத்தி கொடுப்பாங்க. அப்போ பொங்கல் வைக்கிறது வந்துங்க அவங்க ஜென்ஸ் மட்டும்தான் அங்கே வைக்குவாங்க. வருஷத்தில் ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஜென்ஸுங்க சமைச்சு தருவாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். கோயிலுக்குள்ளே நாங்கள் போகிறதில்ல, வெளியே தான். டான்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டான்ஸுங்களா எங்களில் வந்துங்க ஜென்ஸுங்களுக்கு தனியாக மியூசிக்குங்க, லேடிஸ் தனியாக மியூசிக்கு. கேட்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் எங்களுக்கு தெரியும் வித்தியாசமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு 4 டான்ஸுங்க, திருகநாட்டு, கல்குச்சாட்டு, பிகால் நாட்டு, நான்மராட்டுன்ட்டு 4 பேருக்கு ஒரே மாதிரி தான். ஆனால் எங்களது ஸ்டெப் வேறு மாதிரி இருக்கும், லேடிஸுது ஜென்ஸுது வேறு மாதிரி இருக்குங்க. அப்போ நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, 3 பொங்கலானா வெள்ளிக்கிழமை, ஒரு பொங்கலான செவ்வாய்க்கிழமை. அந்த கேரி இருக்கு இல்லைங்களா, அந்த கேரியில் போயிட்டு நாளைக்கு வெறும் லேடிஸ் மட்டும்தாங்க எங்கள் சாமியை பற்றி நாங்கள் பாட்டு பாடிட்டு சாமியை கூப்பிட்டுட்டு, நாளைக்கு நல்லா இருக்கும் வர்றதுன்னா வாங்க வந்து பிடிச்சிக்கோங்க. நாளைக்கு தான் அங்கே லேடிஸ் மட்டும்தான், ஜென்ஸுங்க கிடையாது. பாட்டு எங்கள் சாமியை பற்றி நாங்கள் 500 பற்றி கூப்பிடுவோம். சாமியை கூப்பிடுவோம். இந்த மரத்தில் இருக்கிறீங்களா, அந்த வாரத்தில் இருக்கிறீங்களா, அந்த நிலாவில் இருக்கிறீங்களா, அந்த தண்ணியில் இருக்கீங்களா, அந்த நெருப்பில் இருக்கிறீங்களா, வாங்க என்று கூப்பிடுவோம் நாங்கள். இது பொங்கல் இல்லைங்களா, அடுத்த மாதம் அமாவாசை ஆனால் இதுக்கு மறுபூஜை மாதிரி ஒரு பண்டிகை. அடுத்த மாதத்துல அமாவாசை வந்தால் சனிக்கிழமை சாமி கும்பிட்டுட்டு திங்கக்கிழமை பணியார பண்டிகை எடுத்துங்க. நாங்கள் வந்து இப்போது ஒருத்தருக்கு ஒரு மனசாக இருந்துருச்சுன்னா அவங்க வீட்டுக்கு போகாமல் இருப்பாங்களா வேறு நாளில். அந்த பண்டிகைனால எல்லா வீட்டுக்கும் நம்ம போயிட்டு வரணும். நம்மளுக்குன்னு எங்களுக்கு ஒரு சண்டைன்னு நாங்கள் சொல்லக்கூடாதுங்க. எல்லா வீட்டுக்கு போயிட்டு ஜென்ஸு லேடிஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வருவோம். ஆமாங்க, அடுத்த மாதம் வருங்க அது. இந்த சாமி எங்கள் சாமிக்கு மறுபொங்கல் மாதிரி அது, மறுபூஜை. சரிங்களா?